ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியே உடையாமல் பல பல்லன்னு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பாத்திரம் சூடானதும் எண்ணெய் விட்டுட்டு அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துட்டு அதோட வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு கலரி விட்டுட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாகணும், ஆனால் தீஞ்சிடக்கூடாது. ஒரு பிடி கொத்தமல்லி, புதினா இலை, பச்சை மிளகாய் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் இந்த அளவு பொன்னிறமானதும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நாங்கள் இப்போ தான் சேர்க்குறோம், நீங்கள் முன்னாடியே சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். அதோட பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கறி சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இப்போ கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியில் அந்த மசாலாலாம் எல்லாம் நல்லா இறங்கணும். கறியும் கொஞ்சம் வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் வேக விடலாம் கறியை. இப்போ மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1.5 அளவு தண்ணி வச்சு, ஏற்கனவே சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா ஆவி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததும் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொறுமையாக கலந்து விடலாம். அரிசி உடையாத மாதிரி பொறுமையாக கலரி விடணும். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தட்டுக்கு சைடில் கொஞ்சம் ஆவி வர மாதிரி இருக்கும், அந்த டைமில் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு. இது எதுக்காக கலரி விடணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கலரி விடுறது. இந்த மாதிரி பொறுமையாக கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். இப்போ தண்ணி நிறைய இருக்குது, திரும்பவும் தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு பொறுமையாக கலரி விட்டுட்டு இந்த அளவு வந்ததும் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. பொறுமையாக கலரி விட்டுட்டு அரிசி எல்லாத்தையும் நல்லா அழகாக சமன்படுத்திட்டு, ஏற்கனவே நாங்கள் தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுட்டோம், அது தம் கட்டுறதுக்கு முன்னாடி. இது வேஸ்ட்டான தோசைக்கல் தான். பிரியாணி பாத்திரத்தை தோசைக்கல் மேலே வச்சுட்டு வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் மூடி மேலே. பிரியாணியில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹையில் சிம்மில் வச்சுட்டு தம் கட்டிடலாம். இப்போ பலன்னு ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி செஞ்சது என் தம்பி தான் செஞ்சான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.